ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி. நிறைய சேனல் வச்சுருந்தோம், 2-3 சேனல் இருந்தது. இனிமேல் ஒரே சேனல், இந்த குருஸ் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். இதில் சினிமா, என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அதை தாண்டி ஃபுட்டு எல்லாமே இந்த ஒரே சேனலில் எல்லா வீடியோவும் வரும் நாட்களில். என்னால் முடிஞ்ச அளவு வீடியோஸ் பண்ண பார்க்குறேன். நான் கொஞ்சம் அதர் ஒர்க்லையும் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ பண்ணுறேன். ரொம்ப நாளாச்சு ஒரு சினிமா, அதாவது ஒரு திரை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக கருப்பு திரைப்படம் போன வாரம் பார்த்தேன். ஸோ அதோட ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ கருப்பு படம் எப்படி இருந்தது, எதெல்லாம் நல்லா இருந்தது, எதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட புது சேனல், இந்த சேனல் ஆல்ரெடி இருக்குங்க. ஸோ குருஸ் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கருப்பு பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பல நாட்களுக்கு அப்புறம் பல ரிலீஸ் டேட் தாண்டி அறிவிச்சு போஸ்ட்போன் ஆகி படம் போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு. சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ். ஏன்னா படத்தோட ரிசல்ட் அப்படி வந்திருக்கு. கமர்ஷியலாக இந்த படம் பெருசாக கொண்டாடப்படுதுங்க. ஸோ படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா, த்ரிஷா, அப்புறம் இந்திரன்ஸ், நட்ராஜ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சாயா அபியங்கர். ஸோ இந்த படத்தில் எதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு எக்ஸலன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப், நல்ல ஸ்க்ரீன் பிளே. அதாவது படம் போகிற மாதிரியே தெரியல, பழைய ஹரிஸ் ஸ்டார் ஸ்டைலில் இருந்தது அந்த ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. அதே சமயத்தில் சூர்யா ஒரு மாஸ் அவதாரில் இந்த படம் பண்ணியிருந்தாரு. அது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஐ கான்டாக்ட் இந்த படத்தில் பெருசாக பேசப்பட்டிருக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நார்மலாகவே சூர்யா கண்ணிலே பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தில் அந்த கண்ணு மூலியமா நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காரு. அதில் பெருசாக சக்சீட் அடைஞ்சிருக்காங்க டீமும். அது பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அதை தாண்டி அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் படத்தோட ஃபர்ஸ்ட் 35 to 45 மினிட்ஸ். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 35 to 45 மினிட்ஸ் படத்தில் சூர்யா வரமாட்டாரு. அதுக்கப்புறம் தான் வராரு. ஆனால் அந்த 35 to 45 மினிட்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போக முடியும். அந்த சீன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, அதுக்கப்புறம் த்ரிஷா, அப்புறம் இந்திரன்ஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு படத்தில் சூர்யாவுக்கு எந்த அளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு அளவு வெயிட்டேஜ் ஆர்ஜே பாலாஜிக்கும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வில்லன் கேரக்டருக்கு ஆர்ஜே பாலாஜி செட் ஆவாரா அப்படின்னு. இந்த படத்துக்கு ஒரு ஆப்டான ஒரு நெகட்டிவ் ரோல் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கு. எஸ்பெஷலி கோட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. செகண்ட் ஆஃப் ஓரளவு டீசெண்டாகவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவு இல்லைனாலும் செகண்ட் ஆஃப்ல இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், அப்புறம் ஆல்ரெடி நடந்த ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சிலர்லாம் நான் சொல்ல விரும்பல. நீங்க படமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு இந்த படத்துல. அதெல்லாமே செகண்ட் ஹாஃப்ல அதை நம்பி ஒரு சில விஷயங்கள் போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் இதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த போர் அடிக்காம ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை மிக்ஸ் பண்ணி ஆர்ஜே பாலாஜி கொடுத்த விதம் எல்லாரையும் ரசிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். அத மாதிரி தான் இந்த படத்தோட மொத்த களமும் இருக்கு. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 32 minutes, கரெக்டான ரன் டைம் அப்படின்னே சொல்லலாம். சாய் அபயங்கர் இவரை பத்தி பேசியே ஆகணும். ஒரு பெரிய படம், இந்த படத்துல இவர் என்ன பண்ணிட போறாரு, புதுசா இருக்காரு, ஏன்னா கரெக்டா பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்து போனேன். கண்டிப்பா சொல்றேன், பாடல்கள் எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். பாடல்கள் எல்லாமே படத்துக்கு தேவையான ஒரு பாடல். தேவையில்லாம எந்த பாட்டுமே இந்த படத்துல வரல. அது பெரிய பக்கபலம். அதை தாண்டி பாடல்கள் கேட்கவும், அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டோனே ஒரு சில பாடல்கள்லாம் பிடிக்காம இருந்தது. ஆனா கேட்க கேட்க பிடிக்குது இவரோட பாடல்கள் எல்லாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்துல பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. பின்னணி இசையில இந்த படத்துக்கு என்னென்ன அ அளவு அ பக்கபலமா இருக்க முடியுமோ, அந்த மாரி ஒரு மியூசிக் குடுத்திருக்காரு சாய் அபியங்கர். அதுலயும் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் ஃபேக்டரா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி தான் சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு இருக்காரு. நல்ல ஒரு மியூசிஷியனா அவர் கண்டிப்பா வரப்போறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆல்ரெடி அவருக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. பட் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அவரும் அப்படின்னு சொல்லலாம். நாட்டியோட ரோல் ஒரு டீசென்டான ரோல். அவர் குடுத்திருந்த கதாபாத்திரத்த ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா படத்த தாங்கி பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒண்ணு ஆர்ஜே பாலாஜி டைரக்டராவும் சரி, ஒரு பெர்ஃபார்மராவும் சரி. அடுத்து சூர்யா. சூர்யா ஃபேன்ஸ் பெருசா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அப்படி அதுவும் ஒரு காரணம். எல்லாத்தையும் தாண்டி கருப்பு, அந்த கடவுளோட நம்பிக்கை, அந்த கடவுள் ஒரு ஃபேக்டர இந்த படத்துல திணிச்சிருக்காங்க. அது ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா சொல்றேன், ஏ, பி, சி அப்படின்லாம் பிரிக்காம எல்லா சென்டர்ஸ்லயும் படம் பக்காவா போயிட்டு இருக்கு. ஏன்னா போன வாரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. போன வீக்கெண்டை தாண்டி வீக் டேஸ் எல்லாமே 80% ஆக்குபென்சி எல்லா தியேட்டர்ஸ்லயும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் டிக்கெட்டே கிடைக்கல வீக் டேஸ்லயும். அதுவும் இந்த வாரமும் ப்ராமிசிங்கா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 200 crores தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். மேபி
நெக்ஸ்ட் வீக்கும் இந்த படம் கண்டிப்பாக தேட்டர்ஸில் ரன் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சு 300 crores அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கலெக்ஷன் தான் இப்போ பெருசாக பேசப்படுது. அதை தாண்டி இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக தான் இந்த கருப்பு படம் வந்திருக்கு. கருப்பு ரொம்ப பொறுப்பாக எடுத்திருக்காங்க. அது நல்ல சிறப்பாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனல், அதாவது சினிமா சித்தர்னே திரும்பி வந்துருச்சு. நம்மளோட குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் தாங்க இந்த கருப்பு. ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.